ரத்தினபுரி சிவன் கோவிலிலிருந்தும் ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் 108 விநாயகர் சிலைகள் மற்றும் விசர்ஜன விநாயகர் வாகனங்களுடன் அணிவகுத்து ஊர்வலமாக ரத்தினபுரி திருவானக்கட்டிய ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சிவன் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு விசேட பூஜைகள் மற்றும் பஜனை சிறப்பு சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. புழுங்கு பிற்றிய பாலத்திற்கு அருகில் ஓடும் கழுகங்கையில் தீர்த்தம் இடம்பெற்றது. சேனையூர் வர்ணகுல விநாயகர் ஆலயத்தில் பாட்குட பவனி இடம்பெற்றது. சேனையூர் வர்ணகுல விநாயகர் ஆலயத்தில் கடந்த மாதம் 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்று 48 நாட்கள் அபிஷேகம் இடம்பெற்று இறுதியாக பாட்குட பவனி இடம்பெற்றது. கட்டை பரிச்சான் கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான பாட்குட பவனி சேனையூர் வர்ணகுல விநாயகர் ஆலயத்தினை சென்றடைந்தது. இதனை அடுத்து சேனையூர் வர்ணகுல விநாயகர் ஆலயத்தில் சங்காபிஷேகம் இடம்பெற்றது.